Hi friends. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படினா பைத்தான் லாங்குவேஜ்ல மந்த்லி காலண்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ண சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் வந்து calendar.py ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சோ இப்போ இந்த ஃபைல்ல பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்னோட calendar அப்படிங்கற பேக்கேஜ் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இங்க வந்து இம்போர்ட் calendar அப்படிங்கற பேக்கேஜை வந்து ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சோ இப்போ இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நான் இயர் நான் கெட் பண்ண போறேன் and then next பாத்தீங்க அப்படினா மந்த் நான் கெட் பண்ண போறேன் ஓகேங்களா. சோ இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா அந்த மந்த் and then இயர் நான் கொடுத்து நான் நம்மளோட காலண்டர் நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இன்புட் மெத்தட்ல என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் இயர் நான் கெட் பண்ணிக்கிறேன் இன்புட் and then பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன் இயர் ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்களா. இப்போ இன்புட் மெத்தட் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இன்டிஜரா நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க ஓகேங்களா. ஏன்னா நம்ம கெட் பண்ணுறப்ப அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் நம்ம வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்ட் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டைப் கன்வர்ஷன் ஓகேங்களா. நம்ம கெட் பண்ணுற ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இயர் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இன்புட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார நான் வந்து வேல்யூ நான் என்டர் பண்ணிக்கிறேன் enter the year ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து 2021 இயரோட மந்த்ஸ் வேணுமா இல்லை வந்து 2020 மந்த்ஸ் வேணுமா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இயர் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம மந்த் நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மந்த் ஈக்குவல் ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இன்புட் ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மந்த் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்டர் தி மந்த் ஓகேங்களா. இப்போ நம்ம மந்த் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் வந்து இங்கே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் மந்த் கெட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நம்ம வந்து அந்த கேலண்டர் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 2021ல் 6 மந்த் மட்டும் கேலண்டர் வேணும் அப்படின்னா பர்டிகுலர் மந்த் கேலண்டர் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேலண்டர் கொடுத்துக்கிறேன் கேலண்டர் அப்படிங்கிற பேக்கேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கேலண்டர் டாட் மந்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மந்த் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயர் அந்த நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இயர் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அந்த நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் அப்படிங்கிற வேரியபிளை வந்து நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணி வந்து ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்டர் த இயர் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 2021 சொல்லிட்டு இந்த இயர் நான் கொடுத்துக்கிறேன். and then மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 மந்த் அதாவது ஜூன் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் 6 நான் கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2021 and then பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மந்த் வந்து இங்கே பிரிண்ட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 17 டே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த மந்த் கேலண்டர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஜூன் மந்த்துக்கு அப்புறமா ஜூலை மந்த் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு நியூ லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்லாஷன் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு வரதாக வந்து ஸ்லாஷன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ அகைன் வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ரன் பண்ணிவிட்டு இயர் வந்து 2021 நான் கொடுத்துக்கிறேன். and then மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 7 மந்த் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஜூலை 2021 வந்துருக்கும். ஸோ and then பார்த்தீங்க அப்படின்னா அதோட மந்த் ஃபுல்லாக நமக்கு டிஸ்பிளே இருக்கும் ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இப்போ 2021 நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பர்டிகுலர் மந்த் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆக வேணாம். எனக்கு வந்து எல்லா மந்த்துமே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்லாஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்லாஷ் மட்டும் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. இப்போ ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 12 மந்த் பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இயர் நம்மளுக்கு வந்து 2021 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். and then மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரணும். இப்போ 1 2 3 4 சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் மந்த் வந்து 12 ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் கூட வேணாம். ஜஸ்ட் வந்து நம்ம n வச்சுக்கலாம் ஓகேங்களா. n ஈக்குவல் 12ன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. அப்போ 12 மந்த் இருக்குது. அதனால் என்னங்கிற வேரியபிள் 12ங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணி I in range ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 1ல இருந்து நம்மளுக்கு 12 வரைக்கும் ரன் ஆகணும் ஓகேங்களா. அப்போ 12ங்கிற வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா என்னங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே n நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா.
ஜஸ்ட் இந்த ஃபாலோப்பில் வந்து அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா calendar.month ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இயர் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன், மந்த் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த மந்த் ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே கெட் பண்ணுற மந்த் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து கெட் பண்ணுற மந்த் வரக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம கெட் பண்ணுற மந்த் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு மந்த் மட்டும் கான்ஸ்டன்டாக வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரணும். ஸோ அதுக்கு தான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஐங்கிற வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ ஐங்கிற வேரியபிள் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ 1 எடுத்துக்கும், அந்த நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணாகிறப்ப 2 3 4 சொல்லிட்டு அப் டு நம்மளுக்கு எது வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னா 12 வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து மந்த்துங்கிற வேரியபிள் நம்ம வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா ஐங்கிற வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஐங்கிற வேரியபிள் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 2 3 4 சொல்லிட்டு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ அந்த இயருக்கான மந்த் நம்மளுக்கு வந்து 1 பை பிரிண்ட் ஆகிட்டே வரும். சரிங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து மந்த் நம்ம கெட் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட் மெத்தட் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் நம்ம இயர் மட்டும் நம்ம கெட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலோ யூஸ் பண்ணி நான் வந்து 1 பை வந்து ரன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு வந்து ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து Shift + F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். இப்போ இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2021 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு, ஆனால் டிசம்பர் பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி, பிப்ரவரி, அப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆனால் டிசம்பர் பிரிண்ட் ஆகலை. நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம டிசம்பர் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எப்பயுமே 0 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கம்மியாக தான் ரன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு +1 கொடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து அந்த லூப் ரன் பண்ணிக்கிறேன் ஒரு டைம். ஓகேங்களா, இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேலண்டர் வந்து டிசம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ 2021 இயர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்களா நமக்கு டிசம்பர் வரைக்கும் அந்த கேலண்டர் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பீஸ் பண்ணி இந்த கேலண்டர் வந்து நம்ம 1 பை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபாலோ பீஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வேணாம், எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஃபாலோ பீஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேலண்டர் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபாலோ பீஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண மெத்தட் என்ன பண்ணுறேன்னா நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு ஃபாலோப்பே வேணாம், ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆனால் போதும் அப்படின்னா நம்ம அந்த கோட் நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு இந்த கேலண்டர் பேக்கேஜ் நான் போட்டுக்கிறேன். டாட் மந்த்து கொடுக்கறது கூட வரும். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேலண்டர் கொடுத்து டாட் மந்த்து கொடுத்து அதில் வந்து இயரும் மந்த்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஆனால் இங்கே அப்படி பாஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கேலண்டர் நான் கொடுத்துக்கிறேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேலண்டர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போ கேலண்டர் நான் கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட இயர் மட்டும் பாஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இயரில் இருக்கிற எல்லா மந்த்துமே நமக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா, நம்ம வந்து லூப்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேலண்டர் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஜஸ்ட் நம்ம இயர் மட்டும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா இயர் மட்டும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து Shift + F10 பட்டன் ரன் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இயர் நம்மளுக்கு கேட்குது, என்ன பண்ணுறேன்னா 2021 நான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜனவரி மந்த்லேருந்து நம்மளுக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா கேலண்டரும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாலோ யூஸ் பண்ணி அதில் வந்து ஒவ்வொரு வேலையை சேஞ்ச் பண்ணி அந்த மந்த் நம்ம 1 பை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கேலண்டர் ஃபங்க்ஷனில் இயர் அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இயர் பாஸ் பண்ணின போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இயரில் என்னென்ன மந்த் இருக்கோ அந்த மந்த் கேலண்டர் எல்லாமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2020 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, 2020 நான் கொடுத்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து 2020 சொல்லிட்டு நமக்கு அந்த இயர் பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு அந்த கேலண்டர் எல்லாமே நமக்கு வந்து 1 பை பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கேலண்டர் எல்லாமே பிரிண்ட் ஆயிடும். ஸோ அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் ரன் பண்ணிவிட்டு நான் 2015 கேலண்டர் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அகைன் ரன் பண்ணிக்கிறேன். 2015 நான் கொடுத்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இயர்க்கான கேலண்டர். ஓகேங்களா, 2050 இயர்க்கான கேலண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 பை இங்கே பிரிண்ட் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பைத்தானில் வந்து இந்த கேலண்டர் பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மந்த்லி கேலண்டர் வந்து நம்ம 1 பை வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா,
ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மந்த்லி கேலண்டர் வந்து எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அந்த மந்த்லி கேலண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் கேலண்டர் அப்படிங்கிற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ அந்த பேக்கேஜில் இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷனெலாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம அந்த மந்த்லி வைஸ் கேலண்டர் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோக்கான சோர்ஸ் கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.